அனைவருக்கும் வணக்கம். 2026க்குள்ள நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ யூடியூப்பில் இந்த ஒரு பிரச்சனையை வந்து என்னுடைய மெம்பர்ஷிப் வந்து சந்திச்சிருக்காங்க. அது என்னன்னா, அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக்கல் ஸ்டோரி சேனல் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து நம்மக்கிட்ட 200 கொடுத்து மெம்பர் ஆனாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஓன் கண்டென்ட் தான் போட்டிருக்காங்க. பட் ரீயூஸ்டு அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ இந்த ரீயூஸ்டுன்னு வந்ததுக்கு காரணம் என்ன சிஸ்டர், எனக்கு கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நானும் அவங்களுடைய ஐடிஸ் எல்லாம் எடுத்து நான் வந்து சரி பண்ண ட்ரை பண்ணுங்க. பட் யூடியூப் சைடு என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் பார்த்தீங்கன்னா இந்த பாலிசியை மெயின் பண்ணி சொல்கிறாங்க. அது என்ன பாலிசின்னு பார்த்தீங்கன்னா, இதை உங்களுக்காக நான் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா. அந்த பாலிசியை பற்றி அவங்க பேசியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ரொமான்டிக்கல் ஸ்டோரி தானேன்னு சொல்லிட்டு ஓவராக பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போது ரொமான்டிக்கல் ஸ்டோரிக்கு நிறைய ஸ்கோப், அதாவது நிறைய பேர் பார்க்குறாங்க. நீங்கள் ஒன்றும் அந்த மாதிரி ஸ்டோரியை சர்ச் பண்ணி பாருங்களேன், அப்படியே லேக்கில் போகுது, போட்ட உடனே 1000 2000 அப்படி ஏறுது. ஸோ ஆனால் அந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு அதிகமான ஸ்ட்ரைக் வரும் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சில வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா கிளிவச் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளிப்பு, செஸ்ட்டு அண்ட் ஃபோக்கஸ் அதை பண்ணி வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்குங்க, நம்ம செக்ஷுவல் கண்டென்ட்னா வேறு அப்படின்னு கிடையாது, இதெல்லாமும் வரும். ஜஸ்ட் ஷோ பண்ணி ஜூம் பண்ணி காமிச்சாலுமே ஓன் கண்டென்ட்டாக இருந்தாலுமே உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிண்ட், டைலாக் கொடுக்கறது, சவுண்ட்ஸ் கொடுக்கறது. ஸோ இதெல்லாம் வந்து நான் முன்னாடியே நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். இருந்தாலுமே நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்தை தெரியாமல் நிறைய என்கிட்ட கேட்டாங்க. ஸோ இந்த விஷயத்தையே ஒரு 4 மெம்பர்ஷிப் கேட்டாங்க. ஏன்னா நான் வந்து அந்த கேட்டகரியில் தான் வீடியோ போடுறேன், எனக்கு என்ன ப்ராப்ளம் வருமான்னு கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோவை திரும்பவும் கிரியேட் பண்றேன். அண்ட் தென் பாத்தீங்கன்னா க்ளோஸ் அப் கிசஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்து நீங்க பண்ணக்கூடாது. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஸ்டோரி கிரியேட் பண்ற அந்த ஸ்டோரியில இந்த மாதிரி லைன்ஸோ இந்த மாதிரி இமேஜஸோ இருக்கக்கூடாது. பிகாஸ் ஸ்டோரி சேனல் கிரியேட் பண்றேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த மாதிரி லவ் ஸ்டோரி சேனல் தான் கிரியேட் பண்றாங்க இப்போதைக்கு. அதுல தேவையில்லாததெல்லாம் இன்புட் கொடுத்து அவுட்புட்டா எடுத்து நம்மளுடைய சேனலுக்கே மொத்தம் வந்து க்ளோஸ் ஆகிடுது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா தம்ப்நெயிலுங்க, நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா, அந்த தம்ப்நெயிலில் நீங்க என்ன பண்றீங்கன்னா ரொம்ப ரொம்ப இதுவாக ஜூம் பண்ணி அப்படியே அதை டச் பண்ணுற மாதிரி ஒரு இதுவே கிரியேட் பண்ணி பிம்பத்தை கிரியேட் பண்ணி வைப்பீங்க. அண்ட் தென் அது நல்லா வியூஸ் போகும், உங்களுடைய ஓன் கண்டென்ட், ஒரிஜினல் கண்டென்ட். ஆனால் அது வந்து யூடியூப்க்கு மானிட்டைசேஷன் வந்து கிடைக்காது. அந்த 18+ ஆர்ட் வேர்ட்ஸு, ஆர்ட் ஸ்பீச்சு இதெல்லாம் வந்து நீங்கள் பேசக்கூடாது. இது ஏன் நான் முக்கியமாக சொல்கிறேன்னா, உங்கள் சேனலுக்கு நல்லா வியூஸ் போகும். அப்படி தான் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரே வீடியோவில் 14,000K வாட்ச் ஹவர்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனால் அவங்க போட்டது ஒரு லவ் ஸ்டோரி. பிகாஸ் அவங்க ஓன் கண்டென்ட் தான் போட்டாங்க. அப்போ ஏன் அவங்களுக்கு மானிட்டைசேஷன் கேன்சல் ஆச்சு? உள்ள யூடியூப் மானிட்டைசேஷன் பாலிசின்னு ஒன்று இருக்குது. அதில் முக்கியமான பாலிசி தான் இந்த செக்ஷன் 40 பாலிசி. ஸோ கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டோரி சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் நார்மல் ஸ்டோரியை நீங்கள் கொஞ்சம் அதில் பார்த்தீங்கன்னா என்கேஜிங்காக கொண்டுட்டு போங்க. நம்மளும் ஸ்டோரி போடுறேன்ட்டு ஸ்டோரி சேனலை போட்டு வீண் பண்ணிக்காதீங்க. இப்போ இவங்க வந்து என்கிட்ட சேர்ந்த மெம்பர்ஷிப் வந்து ஸ்டோரி சேனல் தான் போட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் கேன்சல். ஸோ இந்த ஒரு பாலிசியை 2026ல் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு யூடியூப் பற்றி எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி, நிறைய பேர் எனக்கு வியூஸ் போகலன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு வியூஸ் போகாத இருக்கிறதுக்கு காரணம் உங்களுடைய கேட்டகரி தான். அந்த கேட்டகரியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அடுத்த வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கேட்டகரி வந்து நம்மளுடைய சேனலுக்கு எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இந்த சேனலே நீங்கள் எடுத்துக்கோங்களேன், ஸ்டார்ட்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரே கேட்டகரியில் தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். நான் நேற்று போட்ட வீடியோ வியூஸே போகலை, அதுக்காக என் சேனல் டம்மியா அப்படி கிடையாதுங்க. இப்போது நான் வந்து நேற்று என்ன வீடியோ போட்டேன்னா 2026 டிப்ஸ்ன்னு போட்டேன். என் சேனலுடைய ஆடியன்ஸ் எல்லாம் யார்? 2025 உடைய ஆடியன்ஸ். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நான் போடுற கண்டென்ட் எனக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு நான் போடுறேன். என்கிட்ட கற்றுக்கிட்டவங்களாம் வெளியே போயிட்டாங்க. அதுக்காக என் சேனல் டம்மின்னு கிடையாதுங்க. நான் எவ்ரிடே நான் ஒரு கண்டென்ட்டை புஷ் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ கண்டிப்பாக கண்டென்ட்டை கொடுத்துட்டே இருங்க. வியூஸ் போகிறதுனால மட்டும் நம்ம வந்து ஜெயிச்சிட முடியாது. கொஞ்சமாக ஸ்டேவாக ஒரு வியூவர்ஸ் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்தாலும் உண்மையாக வரணும் சரிங்களா. ஸ்கேமிங் மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க, போகாதீங்க. இந்த ஸ்கேமிங்கெல்லாம் ஏன் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிரச்சனை, இந்த பணங்கட்டி சப்ஸ்கிரைபர் வாங்குறது. இந்த புதிய யூடியூபர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பழசாக பார்க்குறவங்களுக்கு போரிங்காக இருந்தாலும் அப்கமிங் புதுசாக வரவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு என்னுடைய
அட்வைஸ் தீவனா நம்ம சேனல் நிறைய பேருக்கு மானிட்டைசேஷனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு, சில பேருக்கு மானிட்டைசேஷன் வாங்கி கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் சேனலை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கீழே இருக்கிற அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் சேனலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.